மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 7.5 சனியிலிருந்து முழுவதும் விடுபடுறாங்க அவங்க. இப்போ வந்து மிக அதிகமான நற்பலன்களை பெறுற ராசியில மகர ராசியும் ஒண்ணு. துலாமுக்கு மகரம் அப்புறம் முழுவதுமாக 7.5 சனியிலிருந்து விடுபடுறீங்க. இதை விட மிகப்பெரிய அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகள்ல ஒண்ணு மகர ராசி. ஒரே மென்டல் ஸ்ட்ரெயின், எதை எடுத்தாலும் கடன்ல விழுந்திருப்பீங்க, மணி வராது, நீங்க இந்த வம்பு வழக்கு இதுலலாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ராசி மகர ராசி. 2ல சனி இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. பாத சனிமாங்க, நிறைய ஆக்சிடென்ட், உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இப்ப முழுவதும் 7.5 சனியில இருந்து விலகுறீங்க. என்னென்ன நடக்கும்னா சொல்ல முடியாத நற்பலன்கள். எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கும். மகர ராசிக்காரங்க தகரத்தை தொட்டா கூட தங்கமா மாறும், மண்ணை தொட்டாங்கன்னா பொண்ணாயிடும். அவ்வளவு நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப முக்கியமா என்ன சொல்லலாம்னா, அவங்க மிகப்பெரிய டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் வெளியில தெரிகிற நேரம் இது. அவங்க டேலண்ட் இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியாமே இருந்திருக்கும். அந்த டேலண்ட் அத்தனையும் வெளிப்படும். இந்த ராசி முடியும் போது 3வது இடத்துல இருக்கிற சனிக்கு பேரு சகாய சனின்னு பேரு. இந்த சகாய சனி முடிகிறதுக்குள்ள அவங்களோட டேலண்ட், அவங்களோட மதிப்பு, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு போல இருந்திருக்கும். இவ்வளவு நாள் ரொம்ப சூப்பரா இவங்க முன்னுக்கு வருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நேரமே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. பணம் வந்து கொட்டும், எல்லா தடைகளும் விளங்கும். வெற்றிக்கான படி வந்து மேல போயிட்டே இருப்பாங்க. எதை நோக்கி இவங்க முன்னேற்றம் இருக்கும்னா வெற்றியை நோக்கி தான் இவங்க முன்னேற்றம். எடுத்து வைக்கிற ஒரு அடியும் இவங்களுக்கு வந்து சக்சஸா தான் நிச்சயமா விளங்கும்.